வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சேனலில் ஒரு பாசிப்பருப்பு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு அரைக்கட்டு கீரைக்கு ஒரு 3 பச்சை மிளகா, 4 பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குக்கரில் பூண்டு மிளகாவும் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நச்சு போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரையை போட்டுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிக்காதுங்க, ரொம்ப நிறைய வேணாம், திட்டமாக ஊற்றி ப்ரெஷர் குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு விசில் அல்லது 2 விசில் விட்டால் போதும். அது விசில் வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், பட் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது கிள்ளி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு வடகம் தாளிப்பு வடகம் இருக்குல்ல, அது போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம குக்கரில் திறந்ததும் தாளிப்பை வந்து இதில் கொட்டிடலாம். நம்ம தாளித்தோம்ல, அதை இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம தாளித்து வச்சதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட கீரை வந்து நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன். நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினா நல்லா திக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாசிப்பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.